நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய சலாமை எத்தி வச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான்ல தொழுகப்படும் தராவிய தொழுகைய பத்தி இன்னத வீடியோல பார்த்திடலாம் இன்ஷா அல்லாஹ். முதல்ல தராவி என்ற சொல்லுக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுப்போம். தராவி என்ற சொல் எந்த ஒரு ஹதீஸ்லயும் குறிப்பிடப்படல. அப்படி இருக்கும் போது ரமலான்ல நாம தொழுகும் இந்த இரவு நேர தொழுகைக்கு எப்படி இந்த பெயர் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இரவு நேரங்கள்ல தொழுகக்கூடிய தொழுகைக்கு தராவீஹ் என்றும் தஹஜத் என்றும் பல பேர் இருக்கு. இதுல பெரும்பான்மையான மக்கள் இந்த ஒவ்வொரு பெயரையும் ஒவ்வொரு தொழுகையினுடைய பெயர்னு நினைச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு இஷா தொழுகைய அதமா தொழுகைன்னு மற்றொரு பேர் இருக்கு. அதே போல லுஹா தொழுகைக்கும் அவ்வாபின் தொழுகைன்னு ஹதீஸ்ல வருது. இத வச்சு லுஹா தொழுகை வேறுன்னும் அவ்வாபின் தொழுகை வேறுன்னும் சொல்ல முடியாது. அதே போலதான் இரவு தொழுகைய தஹஜத் தொழுகை, அதாவது விழித்து தொழும் தொழுகைனும் தராவீஹ் ஓய்வெடுத்து தொழும் தொழுகைனும் பொருள்படும். தராவீஹ் என்ற சொல் தர்வீஹா என்ற சொல்லிலிருந்து வந்தது. இதற்கு ஒரு முறை இளைப்பாறுதல்னு பொருள்படும். தராவீஹ்னா பல முறை இளைப்பாறுதல்னு பொருள்படும். தராவீஹ் என்பது தஹஜத்தினுடைய மறுபெயர்னு இது மூலியமா தெரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு நேர தொழுகைகள் எத்தனை ரக்காத்தாக இருந்ததுன்னு இப்ப பார்க்கலாம். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய இரவு நேர தொழுகைகளை 8 ரக்காத்தாகவும் 3 ரக்காத் வித்ரையும் தொழுதார்னு சில ஹதீஸ்கள்ல வருது. இன்னும் ஒரு சில ஹதீஸ்கள்ல 9 ரக்காத்துகளாகவும் 13 ரக்காத்துகளாகவும் 7 ரக்காத்துகளாகவும் தொழுதுள்ளார்னு வருது. இன்னும் வேறு சில நேரங்கள்ல நஃபீலான வணக்க வழிபாடுகள்ல தஹஜத் நேரம் வர்ற வரையும் தொழுதிருக்காருன்னு வருது. அதுல ஒரு சில ஹதீஸ்கள்ல இப்ப பார்க்கலாம். அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமலான் மாதத்தினுடைய தொழுகை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டதுக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ரமலானிலும் சரி மற்ற மாதங்கள்லயும் சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 11 ரக்காத்துக்கு மேல அதிகமா ஆக்குனதில்ல. 4 ரக்காத் தொழுவாங்க. அதனுடைய அழகையும் நீளத்தையும் பத்தி கேட்காதீங்க. பின்னர் 4 ரக்காத் தொழுவாங்க. அதனுடைய அழகையும் நீளத்தையும் பற்றியும் கேட்காதீங்க. பின்னர் 3 ரக்காத் வித்ரு தொழுவாங்கன்னு ஒரு ஹதீஸ்ல வருது. இன்னொரு ஹதீஸ்ல 2 10 ரக்காத்தும் 3 ரக்காத் வித்ரும் தொழுதார்கள்னு வருது. மற்றும் ஒரு ஹதீஸ்ல ஒரு சஹாபி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுல ஒரு நாள் நான் தங்கினேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஷா தொழுது விட்டு தம்மோட வீட்டுக்கு வந்து 4 ரக்காத் தொழுதாங்க. அப்புறம் தூங்கிட்டாங்க. பின்ன எழுந்து சிறுவன் தூங்கிட்டானான்னு கேட்டுட்டு மறுபடியும் தொழுகைக்காக நின்றாங்க. நானும் எழுந்து அவங்களுடைய இடப்புறத்துல நான் நின்னேன். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னை வலப்புறத்திற்கு மாத்தி நிக்க வச்சாங்க. அப்போ 5 ரக்காத் தொழுதாங்க. பின்னர் 2 ரக்காத்தும் தொழுதாங்க. இன்னும் அவர் மறுபடியும் குரட்டை சத்தம் கேட்கும் அளவுக்கு தூங்கினார். மறுபடியும் ஃபஜ்ர் தொழுகைக்காக புறப்பட்டார்னு இன்னொரு ஹதீஸ்ல வருது. இன்னொரு ஹதீஸ்ல ரமலான் மாசத்துல நாங்கள் 23ஆம் நாள் இரவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இரவில் 3 ஒரு பகுதி வரை தொழுதோம். பின்னர் 25ஆம் நாள் இரவுல இரவினுடைய பாதி வரை தொழுதோம். பின்னர் 27ஆம் நாள் இரவுல சஹர் உணவு தவறிவிடுமோ என எண்ணும் அளவுக்கு தொழுதோம்னு ஒரு ஹதீஸ்ல வருது. இன்னும் ஒரு மனிதர் இரவு தொழுகைய பற்றி கேட்டதற்கு இரவு தொழுகை 2 ரக்காத்துகளாகும். சுபஹ நேரம் வந்து விட்டதோ என்று நீங்கள் அஞ்சினால் 1 ரக்காத் வித்ரும் தொழுது கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஆக இரவு தொழுகை சம்பந்தமாக நம்ம பல ஹதீஸ்களை முன்னாடி பார்த்துட்டோம். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நஃபீலான தொழுகைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரத்துக்கு ஏத்த மாதிரி கூட்டியும் குறைச்சும் தொழுதிருக்காங்க. ஒரு சில நேரம் ஃபஜ்ர் நேரம் வர்ற வரையிலும் தொழுதிருக்காங்க. ஆக இந்த மாதிரி நஃபீலான தொழுகைகளை நாம எந்த அளவுக்கு வேணாலும் தொழுதுக்கலாம். அவரவருடைய சக்திக்கு உட்பட்டு கூட்டியும் குறைச்சியும் தொழுதுக்கலாம். அப்புறம் இந்த 23 ரக்காத் எப்படி வந்ததுன்னா, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்துல ரமலான் மாசத்துல தஹஜத் எல்லாரும் தொழுக மாட்டாங்கங்கிற காரணத்திற்காக இஷாவுக்கு அப்புறம் தராவீஹ் தொழுகை கொண்டு வரப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 8 ரக்காத்தா தொழுதிருக்காங்க. அந்த ஒவ்வொரு ரக்காத்தையும் பெரிய பெரிய சூறாக்களை ஓதுவார். ஒரு சில சமயம் ஒரு ரக்காத்துக்கு சூரத்துல் பக்கராவையே ஓதி முடிச்சிருவாரு. அப்படி அவருடைய தொழுகை நீளமா இருக்கும். அப்போ எல்லாராலையும் இப்படி தொழுக முடியாதுன்னு நினைச்சுதான் சின்ன சின்ன சூறாக்களை ஓதி 20 ரக்காத் தொழுகை கொண்டு வரப்பட்டுச்சு.
அதுவும் ஜமாத்தா தொழுவது சிறந்ததுன்னு ஜமாத்தாகவும் தொழுகப்பட்டுச்சு. இன்னும் இந்த 20 ரக்காத்துகளும் நேரம் விட்டு விட்டு இலைப்பாரி தொழுத காரணத்தினால தராவீஹ், அதாவது ஓய்வெடுத்து தொழும் தொழுகை என பெயர் வந்துச்சு. இந்த தொழுகை 20 ரக்காத்துன்னு மட்டும் இல்ல, உங்களால முடிஞ்சா 40 ரக்காத்துகளாகவும் தொழுகலாம் என்பதை நினைவுல வச்சுக்கணும். ஆக இன்றைய காலகட்டத்துல ரமலான் மாசம் வந்தாலே இஸ்லாமிய பெரும்பான்மையான மக்கள் எல்லாம் தராவிய 8 ரக்காத்தா இல்ல 20 ரக்காத்தான்னு வீணான வாதங்களை வைக்கிறத முதல்ல விடணும். 8 ரக்காத் பிளஸ் 3 வித்திரு சேர்த்தி மொத்தம் 11 தொழுதாலும் கூடும். ஏன்னா இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சிருக்காங்க. மற்றொருவர் 20 பிளஸ் 3 23 ரக்காத் தொழுதாலும் கூடும். காரணம் நஃபீலான வணக்க வழிபாடுல இது சேரும். ஆக வீணாக வாதங்களை முன் வச்சு ஒருத்தர் இன்னொருத்தர் மேல வீண் பழிய போட்டு ரமலான் மாசத்தை இந்த வீண் வாதங்கள்ல கழிக்கிறத விட்டுட்டு அதிகம் நன்மை செய்ய முயற்சி செய்யுங்க. 30 நாள் தான், நாளே வாரம் போறதே தெரியாது. முடிஞ்ச வரை நன்மை செய்ய முற்படுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோல சொன்னதையெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அப்படியே உங்க கருத்தை பதிவிடுங்க. நன்மை செய்ய நினைப்பவருக்கும் வீண் விவாதத்துல ஈடுபடுறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.